டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கால் பாதத்துல எரிச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுது. குறிப்பாக நிறைய பேருக்கு காமனா இருந்தாலும் கூட, ஆனா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் அதிகமா இந்த பிரச்சனை ஏற்படுது. இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கால்பாத எரிச்சல் ஏன் ஏற்படுது, இந்த கால்பாத எரிச்சலை எப்படி எளிமையாக சரி செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, அது கடைசியில பார்த்தீங்கன்னா, உடம்புல பல கிளை நோய்களை இன்னைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா, நார்மலா ஒருத்தருக்கு ஒரு ஆஸ்துமா இருக்குதுன்னா, ஒரு லைஃப் டைம் ஆஸ்துமாவா தான் இருக்கும். ஆனா, சர்க்கரைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அது லைஃப் டயத்துக்குள்ள அதனுடைய கிளை நோய்களாக எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், லிவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுங்க, ஹார்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுங்க, கிட்னி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுங்க, கண்ணு பிரச்சனை வந்துருச்சுங்க, பல்லு பிரச்சனை வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு பல கிளைகளை கொண்டு போயிருது. இதுக்கெல்லாம் காரணம் டயபெட்டிக் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். நம்ம ஆரம்பத்திலேயே இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி பண்ண வேண்டியது டயபெட்டிக்கினுடைய மூல காரணத்தையே தான் சரி செய்யணுமே தவிர, சர்க்கரையினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை சரி பண்றது கிடையாது. ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறோன்ற பேர்ல நம்ம மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தப்படும் பொழுது மூல காரணம் சரி செய்யப்படாததால் இந்த கிளை நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் டயபெட்டிக்ல ஃபர்ஸ்ட் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. இந்த டயபெட்டிக் நியூரோபதியில தான் இந்த கால்பாத எரிச்சல் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த அறிகுறி ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப ஏன் இந்த மாதிரி கால்பாதத்துல எரிச்சல் இப்படி ஒரு 2வது ஸ்டேஜ் அதுல வருது அப்படின்னா, நரம்பு மண்டலங்களை பலவீனப்படுத்தியதால் ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் ஒண்ணு. அதுக்கப்புறம் கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக குளுக்கோஸ் போய் சேராததுனால அப்படின்றத சொல்லலாம் ஒண்ணு. அதுக்கப்புறம் உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பம் அப்படின்னு சொல்லலாம். உடல்ல அதிகப்படியான வெப்பம் இருக்கப்படும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கால் பாதம் மட்டும் நீங்க டைல்ஸ்ல, கிரானைட்ல, மார்பிள்ல நேரடியா வைக்கும் பொழுது அங்க ஒரு குறிப்பிட்ட குளிர்ச்சி ஒண்ணு தாக்கும் பாருங்க. இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் சந்திக்கிற இடம் கால்பாதம். இங்க நமக்கு எரிச்சல் ஆகுது. அங்க நமக்கு அந்த செல்ஸ் எல்லாம் அதான் பாத்தீங்கன்னா அப்படியே புலம்பெயர ஆரம்பிக்கும். அதான் அந்த எரிச்சல் அப்படியே எரியுதுங்கன்னு சொல்லி அரிப்பு, ஊறல் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். உடலை குளிர்ச்சி பண்ணிட்டா இந்த குளிர்ச்சியோட குளிர்ச்சி பேலன்ஸ் ஆயிரும். உடல் சூடா இருக்கப்படும் பொழுது லேசா குளிர்ச்சி பட்டா நிச்சயமாக இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அப்ப இவை எல்லாத்தையுமே நம்ம சரி செய்யப்படும் பொழுது மட்டும்தான் அது சரியா வரும். அப்ப இந்த கால்பாத எரிச்சல் இருந்ததுன்னா இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய சுகர்ல HbA1c எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க டெய்லி சுகரை மட்டும் செக் பண்ணி சரியா இருக்கு, பிஃபோர் ஆஃப்டரை மட்டும் செக் பண்ணிக்கிறது மட்டும் இல்லைங்க. HbA1cன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுகரோட 3 மாத அளவுகள் சரிங்களா. HbA1cன்னு ஏதோ ஹீமோகுளோபின் தானே, அது நார்மலா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின்ல உங்களுடைய குளுக்கோஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது தான் இந்த HbA1cன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட். இது 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட். அதை செக் பண்ணி பாருங்க. இது ஒரு 4.5 இருந்து 5.5 வரைக்கும் இருக்குதுன்னா ஓகே, நார்மல் தான். இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா அது நமக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு நமக்கு அர்த்தம். அதுல ஒரு 6ல இருந்து 7க்குள்ள நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத எரிச்சல் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனா அதை விட ஹையா இருக்குது அப்படின்னா உங்களுடைய பாத எரிச்சல் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் HbA1c நார்மலுக்கு கொண்டு வர்றது தான், ஒரு 6 to 7க்குள்ளேயாவது கொண்டு வர்றது தான் நல்லது. அப்பதான் உங்களுடைய பாத எரிச்சல் கட்டுப்படுத்தப்படும், குணப்படுத்தப்படும். ஆமா, கால் பாதத்துல பாத எரிச்சலுடைய தீவிரத்தை வச்சு உங்களுடைய சுகர் எவ்வளவு இருக்குன்றத கூட இது பண்ண முடியும். ஏன்னா கால் பாதத்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சிகிச்சையே கால் பாதத்துல தானே நம்மளுடைய சிகிச்சை மையத்துல. அப்ப கால் பாதத்துல இதை நம்ம டயக்னோஸ் பண்ணவும் முடியும். அப்போ சுகரோட அளவு எந்த இருக்குது, எவ்வளவுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கு, இது தீவிரமா இருக்குதா, கிரானிக்கா இருக்குதா, இதெல்லாம் கால் பாதத்திலேயே பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கவும் முடியும், டயக்னோஸ் பண்ணவும் முடியும். திரும்ப அதெல்லாம் கிளியர் பண்ணப்படும் பொழுது உங்களுடைய சர்க்கரையின் அளவு குறைவது மட்டுமல்ல, பாத எரிச்சலும் கிளியர் ஆகும். அதான் இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே. ரைட். இப்போ நீங்க வீட்டுல இந்த கால் பாத எரிச்சலை சரி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் HbA1c நார்மல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட். இப்ப இதுக்கப்புறம் வீட்டில் நீங்களே கால் பாதத்தில் சில பாயிண்ட்ஸ் ஏதாவது பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக சரி செஞ்சுக்கலாம். நம்ம அதையுமே பார்ப்போம். இது போக ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் செஞ்சு கால் பாத எரிச்சலை சரி செய்வதற்கான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஒன்று என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா
நம்முடைய கால் பாதத்துல இந்த 4வது விரலுக்கும் 5வது விரலுக்கும் நடுவுல இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. உங்களுடைய கட்டவிரல் வச்சு இப்படி வந்து தேய்ச்சி விடலாம். ஓகேங்களா? ஆமா. இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்க உங்களுக்கு ஃபுல்லா கால் பாதம் முழுவதும் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து சர்க்குலேஷனை நல்ல ஸ்பீடா போக வச்சிரும். பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எரிச்சல் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். ஒண்ணு. அதனால இந்த ஒரு டெக்னிக்கை வந்து பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு பெட்டரா நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல கிரானைட்டு, மார்பிள் இதுல நீங்க டெய்லி அன்றாட நிப்பீங்களா? நீங்க வீட்டுல, கிச்சன்ல, ஆபீஸ்ல, தரையில, கால் ஃபுல்லா உங்களுக்கு வந்து டைல்ஸ் கிரானைட்ல தான் இருக்குங்க அப்படின்னா, அதை முதல்ல மாத்துங்க. கால் பாதத்துக்கு உடனடியாக செப்பல் வந்து போட்டுக்கங்க. நீங்க வீட்டுல, ஆபீஸ்ல இருந்தாலும் செப்பல் போட்டுங்க. அன்னைக்கு நம்ம வீடே மண் தரையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிமெண்ட் தரையா மாறிச்சு. அப்பெல்லாம் யாருக்கும் கால் பாத எரிச்சல் வரல, முழங்கால் வலி வரல, கணுக்கால் வலி வரல, சுகரே வரல. கால் பாதம் தரையில பட்டிருக்கப்படும் பொழுது. ஏன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த எர்த்துல பட்டுச்சுன்னா சர்ன்னு பிடிச்சி இழுத்துரும். ஆமா, உங்களுடைய கால் பாதம்ன்றது சும்மா ஏதோ சாதாரணம் இல்லைங்க. நீங்க தரையில மிதிக்கிறீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னா அதை சல்லுன்னு கால் பாதம் வழியாக இந்த எர்த்து பூமியில எடுத்துக்கிறோம். பூமியில இருக்கக்கூடிய நல்ல சத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா, அந்த எர்த்து எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து எடுத்துக்கிறோம். அதனாலதான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு போனவர் வந்து நம்ம ஏதோ ஒரு பொறாமப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, அப்படியேங்கப்பா எவ்வளவு பெரிய டிவி, பயங்கரமா இருக்கீங்கப்பா, பிரம்மாண்டமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணாருன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணு வச்சுட்டான், பொறாமப்பட்டிருக்கேன், அவன் வெளியில போனோன்னா அவன் காலடி மண் எடுத்துட்டு வந்து சுத்தி போடணும். காலடி மண் எடுத்து சுத்தி போட்டா இது எப்படிங்க போகும் அப்படின்னா, அதான் சயின்ஸ். அது இந்த சயின்ஸ் நம்ம பெரியவங்க சொன்ன சயின்ஸ். எப்படி பாருங்களேன். அப்ப என்னன்னா அந்த காலடி மண்ணுல என்னங்க இருக்குது, அந்த டோட்டல் பாடியோட நெகட்டிவ் எனர்ஜி அவன் போய் தரையில மிதிச்சோன்னா சருன்னு இறங்கும். அதான் மண். அப்ப அந்த எனர்ஜி இது வழியே போய்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப நீங்க போய் தரையில மிதிச்சதுக்கும் கிரானைட்ல மிதிச்சதுக்கும் என்ன நடக்குதுன்னா, நீங்க தரையில மிதிக்கப்படும் பொழுது நேரடியா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஆனா நீங்க வந்து மார்பிள், டைல்ஸ் இப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அங்க கொஞ்சம் கட் ஆகுது. அதனாலதான் நீங்க மார்பிள், டைல்ஸ்ல நீங்க அதிக நேரம் நின்று வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடல் சோர்வு, டயர்ட்னஸ், சோம்பல், ஜாயின்ட்ஸ்ல பெயின்லாம் வருது. நீங்க ஒரு 8 மணி நேரம் ஒரு ஆபீஸ்ல வந்து நிக்கிறீங்க. அவங்க டைல்ஸ்லயே நின்றுகிட்டே பாக்குறீங்க, வேலை பார்க்குறீங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு உடல் சோர்வு, டயர்ட்னஸ் எல்லாம் வருது. நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெளியில போய் செப்பலை கழட்டி போட்டுட்டு மண் தரையில சும்மா நில்லுங்களேன். அவ்வளவுதான். நடக்கிறதெல்லாம் அப்புறம். சும்மா நில்லுங்க. சர்ன்னு எனர்ஜி இதை பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணி கொடுத்துரும் நம்ம பாடியை. அவ்வளவுதான். நியூட்ரல் பண்ணி கொடுத்துரும். அடுத்த உடனே பயங்கரமா எனர்ஜி ஆயிரும். எப்படி பாருங்க. கால் பாதம் இப்படி நேரடியாக பூமியோட கனெக்ஷன் ஆகணும். அதை நம்ம கட் பண்ணிட்டோமா வேற வழியே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை தடுக்கிறதுக்கு திரும்ப நீங்க செப்பல் நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அந்த செப்பலை கூட சாஃப்டான செப்பல் போடக்கூடாதுங்க. இன்னைக்கு அதுவும் வேற. கால் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சாஃப்டான செப்பல் போட ஆரம்பிச்சு இன்னைக்கு சர்க்கரை நோய்க்காக செப்பலே ஒரு பெரிய பிசினஸ் ஆகிப்போச்சு. அளந்துக்கிட்டு உங்க செப்பல் நீங்க அளந்து கொடுத்து மறுநாள் உங்களுக்கு செஞ்சு மாட்டக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா சாஃப்டான செப்பல் போடாதீங்க. கொஞ்சம் ஹார்டான செப்பல் போடுங்க. இதுதான் பெஸ்ட். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுங்க. என்னன்னா, நமது உடம்புல 206 எலும்புகள் இருக்குது. அதுல 25% எலும்புகள் நம்மளுடைய கணுக்காலுக்கு கீழே தான் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த ஏரியாவுக்குள்ள மட்டும் 25% எலும்புகள் இருக்குது. இந்த எலும்புகளை எப்படி நம்ம பராமரிக்கணும்னா, சாஃப்டான செப்பல் போட்டு சாஃப்டா வச்சு பராமரிக்க கூடாது. இன்னைக்கு குதிங்கால் வலி வந்துருச்சுனாலே அந்த சாஃப்டான செப்பல் போடுங்க. பாத வலி வந்துருச்சா சாஃப்டான செப்பல் போடுங்க. சாஃப்டான செப்பல் மாட்டோம்னா வலி இல்லைங்க. நீங்க செப்பலை கழட்டி பாருங்க, பயங்கரமா வலிக்கும். ஏன் அப்படின்னா இந்த எலும்புகள் நீங்க வந்து சாஃப்டான செப்பல் போடப்படும் பொழுது வலி ஆஃப் ஆகுது. இதை கலட்டினோன்னா அந்த எலும்பு திரும்ப தரையில மிதிச்சோன்னா வலி இன்னும் அதை விட அதிகமாகும். இதுக்கு நான் ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு குழந்தை ஒண்ணு அழுகுது அப்படி வச்சுங்க. அந்த குழந்தை அழுத உடனே நமக்கு என்னன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வைக்கிறதுக்கு வாயில அந்த ரப்பர் டியூப் இருக்கும்ல, எடுத்து வாயில வச்சிருவோம். வச்சோன்னா அழுகு நின்றோம். அப்பாடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது பிரிக்கி விட்டு இந்த ரப்பர் டியூப் கீழே விழுவும் பாருங்க. குழந்தை இன்னும் வீன்னு கத்த ஆரம்பிச்சிடும் கீழே விழுந்தோன்னே. அதை விட வேகமா. நமக்கு பிரச்சனை அழுகிறது தான். ஓகேங்களா? ஆனா ஏன் அழுகுதுன்னுலாம் நம்ம யோசிக்கல. இந்த இடத்துல வலிக்கிறது தான். ஆனா ஏன் வலிக்குது? வலி என்பது நாங்க என்ன சொல்லுவோம்னா தூதுவன். வலி வந்தா அது நன்மைக்கு. வலி உங்களுடைய நண்பன். வலி வந்தாதான் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றதே தெரியும். அது சொல்ல வந்த தூதுவன். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா வலியை ஆஃப் பண்ணிடும்.
வலிச்ச உடனே அந்த மாதிரி ஒரு சாஃப்டான செப்பல் போடுறது ரப்பர் டியூப் வைக்கிறது சமம். இதே ஒரு அம்மா பார்த்தாங்கன்னா, அந்த குழந்தையோட அம்மா பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு ஏன் அழுகுது அப்படின்னு சொல்லி அதோட மூல காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. பசியினால அழுகுதோ, யாரையோ பார்த்துட்டு பயந்து அழுகுதோ, எறும்பு கடிச்சிருச்சோ அப்படின்னு ஏதோ அந்த அந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணி அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்பதான் அந்த குழந்தை அழுகாம நிற்கும். பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த சாஃப்டான செப்பல போட்டா, செப்பல் போட்ட வரைக்கும் வலிக்காது. செப்பல கழட்டணும்னா இன்னும் வீரியமாக வலிக்கும். அதுக்கப்புறம் குழந்தைய செல்லமா சாஃப்டான செப்பல் போட்டு செல்லமா ஒரு குழந்தைய வளர்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டே போயிரும். தைரியம் போயிரும். ஒரு முன்னேற்றத்துல இது இருக்காது. ஓகேங்களா? எனி டைம் வந்து யாரையாவது அண்டியே இருக்கிற மாரி ஒரு விஷயத்துக்கு போயிரும். சரிங்களா? பாருங்க. ஆனா அதே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டான செப்பல் போடுறோம். அதாவது குழந்தைய கட்டுப்பாட்டோட வளர்க்குறோம், கண்டிப்போட வளர்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். எப்படி இருக்கும்? அதோட வளர்ச்சியே வேற மாரி இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். மனப்பக்குவம் வரும். பொறுமை இருக்கும். நிதானம் இருக்கும். நம்பிக்கை இருக்கும். நெறைய விஷயம். அது மாரி இங்க கொஞ்சம் ஹார்டான செப்பல் போட்டா, உங்களுடைய எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா வேலை பார்க்கும். சாஃப்ட்டான செப்பல் போட்டா எலும்புகள் இன்னும் பலவீனமாகும். கால் பாதத்துல தான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புடைய நரம்புகளும் முடியுது. அங்க தான் நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தே சரி பண்றோம்னு சொல்றோம். அப்ப சாஃப்ட்டா ஆக்க ஆக்க என்ன ஆகும்? இங்க நாட்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். அதனால சாஃப்ட்டான செப்பல் போடாதீங்க. அத தவிருங்க. சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். அப்பதான் உங்களுடைய பாத எரிச்சல் போகும். அதற்கு நான் சொன்ன மாரி இந்த இடத்துல இப்படி ஒரு பிரஷர் மட்டும் குடுத்துட்டு வாங்க. 1 அதுக்கப்புறம் டைல்ஸு, கிரானைட்ல அந்த மாரி நடக்காம செப்பல் போட்டுட்டு வாங்க. இது 1 மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் இன்னொன்னு சொல்றேன். ஆ நல்லெண்ணெய எடுத்து ஓகேங்களா? அந்த நல்லெண்ணெய நம்மளுடைய கால் பாதத்துல இரவு படுக்கும் பொழுது நம்முடைய கால் பாதத்துல அப்ளை பண்ணி ஒரு சின்ன மசாஜ் குடுங்க. ஓகேங்களா? இது உடம்புக்குள்ள கூலிங் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஆமா. நியூட்ரலான கூலிங் நடக்கும். அதான் நல்லெண்ணெய் நான் அப்ளை பண்ண சொல்றேன். டெய்லி நைட் படுக்கும்பொழுது. சரிங்களா? படுக்கும்பொழுது கால் பாதத்துல நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி லைட்டா ஒரு மசாஜ் பண்ணி இது பண்ணுங்களேன் பெட்டர். இப்ப நாங்க நம்முடைய சிகிச்சை மையத்துல கூல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதே இருக்கு. ஒரு ஆயில் இருக்கு. ஒரு மூலிகை தைலம். ஏன்னா நைட்டு படுக்கும்பொழுது அத அப்ளை பண்ண சொல்லுவோம் பாருங்க. என்ன ஃபீட்பேக் குடுப்பாங்க தெரியுங்களா? காலையில இது மாதிரி என் லைஃப்ல தூங்குனதே இல்லங்க. அவ்வளவு அருமையான தூக்கம் வரும். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்லயே டிஃபரெண்ட் தெரியும். சரிங்களா? நல்ல டீப் ஸ்லீப் போகும். அந்த கனவு தொல்லைகள் இல்லாத தூக்கம் போகும். இது ஏன்னா, கூலிங் ஆனா தான் அந்த தூக்கம் வரும். நீங்க பாருங்க, இந்த மழை காலத்துல, பனி காலத்துல அப்பயெல்லாம் படுத்தோம்னா அடிச்சு போட்ட மாரி தூங்குவோம். ஆனா வெயில் காலத்துல கசகசன்ட்டு பெரண்டு பெரண்டு படுத்துக்கிட்டே இருப்போம். மழை காலத்துலயும், வெயில் காலத்துலயும் பெரண்டு படுக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா டயபெட்டிக் பேஷண்ட் தான். நீங்க பாருங்க. மழை, குளிர், பனி. நீங்க பாருங்க, போர்வைய ஃபுல்லா போத்தி உங்களால இது பண்ணவே முடியாது. பார்த்தீங்கன்னா, அப்படி ஓப்பன்ல பெரண்டு பெரண்டு படுத்துட்டே இருப்பீங்க. ஏன்னா, உங்க உடம்புக்குள்ள அதிகப்படியான வெப்பம். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. கால் பாதத்துல இந்த நாங்க அந்த கூல் ப்ரோவ வந்து அப்ளை பண்ண சொல்றோம். இது மூலிகை தைலம். சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லெண்ணெய அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன். நல்லெண்ணெய அப்ளை பண்ணுங்க சரியாகும். இல்லன்னா நீங்க இத கூட வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய உடலுக்குள்ள குளிர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா, இந்த எரிச்சல் சூப்பரா சரியாகுங்க. இதுதான் பெட்டர். அதனால உங்களுடைய HbA1cயை சீர் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கால் பாதத்திற்கு செப்பல் முதல்ல யூஸ் பண்ணுங்க. டைல்ஸ், கிரானைட்ல பயன்படுத்துறீங்கன்னா, அப்புறம் கால் பாதத்துல நான் சொன்ன ஒரு பாயிண்ட் 4வது, 5வது விரலுக்கு நடுவுல அந்த இடத்துல வந்து பிரஷர் பண்ணிட்டு வாங்க. பெட்டர். கால் பாதத்துல எண்ணெய் அப்ளை செய்து கூல் பண்ணிக்கங்க. பாத எரிச்சலில் இருந்து நீங்கள் நிரந்தர விடிவு பெறலாம். வாழ்த்துக்கள். நன்றி.